வாய்ஸ் ஆஃப் லா வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் அந்த நியோமேக்ஸ் வழக்கின் அப்டேட்டுகளை தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நம்ம ஏற்கனவே மாண்புமிகு நீதியரசர்கள் தண்டபாணி அவர்கள், இளங்கோவன் அவர்கள், பரத சக்கரவர்த்தி அவர்கள், மாண்புமிகு நீதியரசர் புகழேந்தி அவர்கள் அந்த நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸை பார்த்துட்ருக்குறோம். அதில் மாண்புமிகு நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவங்க முன்னாடி சில வழக்குகள் நிலுவையில் இருக்குது. அது பெயில் கேன்சலேஷன் வழக்கு. அந்த செக்ஷன்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அது என்னென்னா 439 சப்கிளாஸ் 2 CRPC, அது BNSS, அதாவது 483 சப்கிளாஸ் 3, அதில் BNSSல நம்ம அந்த பெயில் கேன்சலேஷன் பார்த்தோம். மற்றும் 482 CRPC கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 1973 482, அது 582 BNSS 2023 பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா பிரிவு 582 கீழ், அது இன்ஹரண்ட் பவர் ஆஃப் ஹைகோர்ட்ஸ்லாம் ஏற்கனவே பார்த்தோம். அந்த செக்ஷன் 5 மற்றும் 5A ஆஃப் 10 பிட் ஆக்ட், தமிழ்நாடு ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டெபாசிட்டர்ஸ் ஃபைனான்சியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் 1997, அதில் 5A காம்பவுண்டிங் அப்படின்றது ஏற்கனவே நம்ம 3 நாள் வீடியோ பார்த்துருக்குறோம். அதை உங்களுக்காக மீண்டும் ஒரு முறை நம்ம சொல்கிறோம். அது என்னென்னா, டிஃபால்ட் இன் பேமெண்ட் ஆஃப் டெபாசிட்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஹானரிங் தி கமிட்மெண்ட் அப்படின்றது செக்ஷன் 5. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கு விளக்கம், நாட் வித் ஸ்டாண்டிங் எனிதிங் கண்டெய்ன்ட் இன் சாப்டர் 2 வேர் எனி ஃபைனான்சியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் டிஃபால்ட் தி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டெபாசிட் ஆர் டிஃபால்ட் தி பேமெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இந்த இடத்த கொஞ்சம் கவனிக்கணும். டிஃபால்ட் தி பேமெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் on the deposit or fails to return in any kind or fails to render service for which the deposit has been made, every person responsible for the management of the affairs of the financial establishment shall be punished with imprisonment for a term which may extended to 10 years and with fine which may extended to 1 lakh of rupees, and such financial establishment is also liable for a fine which may extended to 1 lakh of rupees. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, முதலீட்டு தொகை மற்றும் அதற்கு வட்டி அதை திரும்ப கொடுப்பதில் தவறுதல் ஏற்பட்டால், அதாவது திருப்பி கொடுக்காமல் இருந்தால், அது என்னன்னா அந்த அசல் மட்டும் இல்லை, அசலை கொடுத்தா விட வட்டி கொடுக்கலனாலும் கூட அதுவும் குற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. அசலோ வட்டியோ அல்லது ஏதோ ஒரு சர்வீஸு அதை தர்றேன்னு சொல்லி பணத்தை வாங்கிட்டு அது அந்த சர்வீஸோ பணமோ அதற்கு வட்டியோ அதை கொடுக்கலைன்னா அந்த நிறுவனம் மற்றும் அதன் பங்குதாரர்கள், அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்டு எவ்ரி பர்சன் ரெஸ்பான்சிபிள், அதில் உள்ள பொறுப்புள்ள அனைத்து நபர்களும் பொறுப்பாவார்கள். அப்போனா கம்பெனி அப்படின்றது ஒன்று இருக்குது, கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அப்போ தனிப்பட்ட நபர்களுக்கும் அதில் 10 ஆண்டுகள் சிறை. அப்போ கம்பெனின்னு ஒன்று ரிஜிஸ்டர் ஆகிருக்கும், அதுக்கு சிறை கொடுக்க முடியாது. அந்த கம்பெனி பேருக்கு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் அபராதம் போட முடியும். அது மாதிரி இந்த தனிநபர்களுக்கும் 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் அபராதம் போட முடியும். அதான் செக்ஷன் 5 பிரிவு 5 தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு சிறப்பு சட்டம் 1997 அதில் சொல்கிறாங்க. அது 1997 சட்டம் வரும்போது அவங்களுக்கு தண்டனை மட்டும் இருந்தது. அப்போ அவங்களுக்கு தண்டனையை கொடுத்தா மக்களுக்கு என்ன தீர்வு? மக்களுக்கு பணம் கிடைக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அப்போ மக்களுக்கு பணம் கொடுக்கணும். அப்போ பணத்தை கொடுக்கறதுக்கு அந்த சொத்துக்களை ஜப்தி பண்ணுறது, ஏலம் விடுறது, அந்த மாதிரிலாம் பண்ணி மக்களுக்கு பணமும் கொடுக்கலாம். அதே நேரத்துக்கு அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள், எதிரிகள் தரப்பு அதை சமரசம் செய்து கொள்ள ஒரு வாய்ப்பு கொடுத்தா மக்களுக்கு பணம் கிடைக்கும் அப்படின்றதுக்காக நவம்பர் 10 2003 ஆண்டு அதில் 6 ஆண்டுகளுக்கு அப்புறம் 1997 சட்டம், அதுலேருந்து 6 ஆண்டுகளுக்கு அப்புறம் 2003 ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு அதை சமரசம் செய்து முடித்து கொள்ளலாம் அப்படின்னு கொண்டு வர்றாங்க. அதுதான் 5A. ஏற்கனவே 5 பார்த்தோம். அதில் ஏன்னு ஒரு செக்ஷனை கொண்டு 5 கேபிட்டல் A. அதில் என்ன சொல்லலாம், காம்பவுண்டிங் ஆஃப் அஃபென்ஸ். an offense punishable under section 5 may before the institution of prosecution be compounded by the competent authority or after the institution of prosecution be compounded by the competent authority with the permission of the special court on payment of the entire amount due to the depositors with or without interest. subclass 2 அதில் 5A ல subclass 2 where an offense has been compounded under section 1, no proceedings or further proceedings as the case may be shall be taken or continued against the offender in respect of the offense so compounded and the offender if in custody shall be discharged forthwith. அதாவது அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த
செக்ஷன் 5A 10 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 1 லட்சம் அபராதம் விதிக்க முடியும் அப்படின்றது பிரிவு 5 செக்ஷன் 5. அதுக்கு 5A வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, அந்த 5 பிரிவின் கீழ் தண்டிக்கப்படக்கூடிய குற்றமானது அது வந்துட்டு சமரசம் செய்து முடித்துக் கொள்ள முடியும் பிஃபோர் தி காம்பிடென்ட் அத்தாரிட்டி. அப்போ டிஆர்ஓ தான் காம்பிடென்ட் அத்தாரிட்டின்னு இதில் சட்டத்தில் சொல்லுவாங்க. காம்பிடென்ட் அத்தாரிட்டி யாருன்னு சொல்லி இன்னொரு ஜிஓ போடுவாங்க. தமிழ்நாடு அரசு வந்து இன்னொரு ஜிஓ போட்டு அந்த செக்ஷன் இந்த சட்டத்தில் புகுத்துவாங்க. அதில் இருந்து என்ன சொன்னால் காம்பிடென்ட் அத்தாரிட்டி டிஆர்ஓ, டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர், மாவட்ட வருவாய் அலுவலர் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அது எப்போ வரும்னா சார்ஜ் ஷீட் போடுறதுக்கு முன்னாடி, அதாவது பிஃபோர் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் தி ப்ராசிக்யூஷன்னா சார்ஜ் ஷீட் போடுறது. அந்த சார்ஜ் ஷீட் போடுறதுக்கு முன்னாடி வந்தால் டிஆர்ஓவே நேரடியாக வந்து தரப்பினர்கள், குற்றம் சாட்டப்பட்டவர்களையும் முதலீட்டாளர்கள் தரப்பையும் கூட்டு பேசி செட்டில் பண்ணி அந்த வழக்கை முடிச்சுக்கலாம். கோர்ட்டில் சார்ஜ் ஷீட் போட்டாங்கன்னா சார்ஜ் ஷீட் வந்து கோர்ட்டுக்கு போயிடும். டேன்பிட் கோர்ட்டு, தமிழ்நாடு ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டெபாசிட்டர்ஸ் ஃபைனான்சியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் 1997 ஸ்பெஷல் கோர்ட், சிறப்பு நீதிமன்றம். இந்த நியோமேக்ஸை பொறுத்தவரைக்கும் மதுரையில் இருக்கிற டேன்பிட் சிறப்பு நீதிமன்றம், அங்கே வந்து சார்ஜ் ஷீட் போட்டுருவாங்க. அப்போ சார்ஜ் ஷீட் போட்டதுக்கப்புறம் தான் டிஆர்ஓ என்ன செய்யணும்னா அந்த நீதிமன்றத்தில் ஒரு அனுமதி கேட்பார். நீதிமன்றம் டிஆர்ஓக்கு அனுமதி கொடுக்கும். அதுக்கப்புறம் டிஆர்ஓ வந்துட்டு அந்த வழக்கை வந்து சமரசம் செய்து முடிவு கொண்டு வருவார். அது வந்து வித் இன்ட்ரெஸ்ட் ஆர் வித்தவுட் இன்ட்ரெஸ்ட், அதில் வந்துட்டு அந்த வட்டியுடன் அல்லது வட்டி இல்லாமல் 2 பேர் எப்படி முடிவு பண்ணுறாங்களோ அதன் அடிப்படையில் அது வந்து இரு தரப்பினர் ஒத்துக்கொள்ளணும். வட்டியோட வாங்கிக்கிறேன் இல்லை வட்டி இல்லாமல் வாங்கிக்கிறேன்றது இவங்க ஒத்துக்கிட்டு அதை முடிவு கொண்டு வந்தாங்கன்னா டிஆர்ஓ வந்து அதை வந்து முடிவு கொண்டு வருவார். அப்போ அந்த சப்கிளாஸ் 2 5A உட்பிரிவு 2 5A உட்பிரிவு 2ல் வந்துட்டு என்னன்னா, அப்படி இவங்க வந்து அந்த வழக்கை சமரசம் செய்து முடித்து கொண்டார்கள்னா அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடணும். அவங்களுக்கு எந்த தண்டனையும் கொடுக்கக்கூடாது. அது மாதிரி அவங்க பேசி முடிக்கும்போது சிறைக்குள்ளே இருந்தாங்கன்னா, இந்த வழக்கை பேசி முடித்து செட்டில் பண்ணிட்டாங்கன்னா, சமரசமாகி மக்களுக்கு செட்டில் ஆயிடுச்சுன்னா அவர் வந்து உடனடியாக சிறையிலிருந்து விடுவிக்க வேண்டும். அவர் மேலே வேற எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது அப்படின்றது அந்த செக்ஷன் சொல்லுது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நிறுவனம் வந்து டிஆர்ஓ முன்னாடி 5Aன்னு ஒரு பெட்டிஷனை தாக்கல் பண்ணிட்டாங்க. 5A ஆப் காம்பவுண்டிங் சொல்லி ஒரு பெட்டிஷனை தாக்கல் பண்ணிட்டாங்க. அது டிஆர்ஓ முன்னாடி நிலுவையில் இருக்குது. நிலுவையில் இருக்குதுன்னா இதுவரைக்கும் டிஆர்ஓ அதில் எந்த உத்தரவும் பிறப்பிக்கல. அதுவும் நம்ம இப்போ நம்ம பேசுகிற எல்லாமே கடந்த வீடியோக்களில் பேசியிருக்கிறோம். அதை வந்து நான் திரும்ப சம்மரைஸ் பண்ணி உங்களுக்கு தரேன். அப்போ வந்து நிறுவனம் தாக்கல் செஞ்சிருச்சு, டிஆர்ஓ எந்த முடிவும் எடுக்கலை. அதே நேரத்திற்கு எந்த ஒரு தனிநபரோ எந்த ஒரு சங்கங்களோ வந்துட்டு இதுவரைக்கும் வந்து நாங்கள் அதை ஏற்றுக்கிறோம்னு சொல்லி டிஆர்ஓ முன்னாடி போய் எந்த மனுவும் தாக்கல் செய்யவில்லை. நோ இண்டிவிஜுவல்ஸ் ஆர் நோ அசோசியேஷன்ஸ் ஃபைல்டு பெட்டிஷன் பிஃபோர் தி டிஆர்ஓ மதுரை மாவட்ட வருவாய் அலுவலர், டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர் முன்னாடி இதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். சங்கம் வந்து நிறுவனம் நாங்கள் வந்து சமரசத்துக்கு தயார்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் தனிப்பட்ட நபர்களோ தனிப்பட்ட சங்கங்களோ யாருமே வந்து டிஆர்ஓட்ட போய் இதை ஏற்றுக்கிறோன்னு இன்னும் மனு எதுவும் கொடுக்கல. அதனால் அது இன்னும் நிலுவையில் தான் இருக்குது. இந்த சூழ்நிலையில் மாண்புமிகு பரத சக்கரவர்த்தி அவர்களோட இடைக்கால உத்தரவுப்படி 29/4/2025 இடைக்கால உத்தரவுப்படி வந்துட்டு நடவடிக்கைகள் வந்துட்டு போயிட்டு இருக்குது. அது என்னன்னா வேல்யூஷன் கமிட்டி, நிலத்தை மதிப்பீடு செய்வதற்கு குழு அமைத்து அந்த வேல்யூஷன் வேலைகள்லாம் போயிட்டு இருக்கு. அது மாவட்ட அளவில் போயிட்டு இருக்குது. அதனால அது ஒவ்வொரு மாவட்ட அளவுலையும் வேலைகள் நடைபெறதுனால இப்போ வந்துட்டு ஒரு 3-4 சங்கங்கள் வந்துட்டு இப்போ பதிவாயிருக்கு. நம்ம ஏற்கனவே ஒரு 2 சங்கம் வந்து சொல்லியிருந்தோம். நெய்வேலியில் ஒரு சங்கம் பதிவாயிருக்கு. அவங்க அந்த வேலையை வந்து அசிஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மதிப்பீட்டு குழு கமிட்டிக்குன்னு. அதுக்கப்புறம் ராமநாதபுரம் ஒரு சங்கம், அதோட அட்ரஸ் அதெல்லாம் சொல்லியிருந்தோம். இப்போ மீண்டும் ஒரு 2-3 சங்கங்கள் வந்திருக்குது. அதில் என்னென்னா மாவட்ட அளவில் அந்த வேலையில் முடிக்கணும். மாவட்டத்தில் இருக்கிற டெபாசிட்டர்ஸ்லாம் அவங்களோட இணைந்து அந்த ஒத்துழைப்பு கொடுத்தா சீக்கிரம் அந்த பணிகள் முடிஞ்சால் மக்களுக்கு சீக்கிரம் பணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதுனால அதை சொல்கிறோம். அது வந்து கும்பகோணம் சப் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் பதிவு எண் 10/2025. அது கும்பகோணம் நியோமேக்ஸ் முதலீட்டாளர்கள் நலச்சங்கம் அப்படின்னு ஒரு சங்கம் பதிவாக இருக்குது. அவங்க அந்த டீட்டெயில் நம்ம கொடுத்துருக்காங்க. நியோமேக்ஸ் நிறுவனத்தால் பாதிக்கப்பட்டோர் மறுவாழ்வு நலச்சங்கம் தேவகோட்டை, அது வந்து காரைக்குடி சப் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் 111/2024 அப்படின்னு ஒரு சங்கம் பதிவாக இருக்குது. அவங்களும் அந்த பணிகளை சேருன்னு சொல்லி நமக்கு அந்த லிஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. மேலும் திருநெல்வேலி மாவட்டம் நியோமேக்ஸ் முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு நலச்சங்கம் கீழே ஆம்பூர், அது வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. அங்கே வந்துட்டு ஒரு சங்கம் பதிவாக இருக்குது. அவங்க வந்துட்டு திருநெல்வேலி மாவட்ட பணிகளை செய்வோம்னு சொல்லியிருக்காங்க. அதன் தலைவர் வந்து டாக்டர் புருஷோத்தமன். அவரோட ஃபோன் நம்பர் வந்து 9344802702. அதாவது 9344802702. அது வந்து அந்த தலைவர் அவரோட நம்பரு. திரு வே ராமகிருஷ்ணன் அவர் வந்து பொருளாளர். அவர் நம்பர் வந்து 7871925144.
7871925144 9943436736 99 43 43 67 36 அவருக்கு 2 நம்பர் இருக்கு. அப்புறம் வந்து அந்த சங்கத்தின் செயலாளர் திரு சுப்பிரமணியன் மாயாண்டி அவர்கள், அவரோட நம்பர் வந்து 9443383158, அதாவது 9443383158. அதன் துணைத் தலைவர் திரு பட்ராஜ் அவர்கள், அவரோட நம்பர் வந்து 7358949495, அதாவது 7358949495. இது வந்து அவங்களோட நம்பரு. அவங்களோட இணைந்து அந்த திருநெல்வேலி மாவட்ட பணிகளை நீங்கள் வந்து பண்ணலாம். அப்புறம் நம்ம ஒவ்வொரு சங்கத்தோட நம்பரையும் தொடர்ந்து கொடுப்போம். இதில் என்னென்னா, எதுக்காக இதை வந்து நம்ம சொல்கிறோம்னா, இந்த பணிகள் விரைவாக நடந்து விரைவாக நீதிமன்றத்துக்கு போய் நல்ல ஒரு வேல்யூஷன் ஃபிக்ஸ் ஆகி அது வந்து சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்றதுக்காக இந்த இதெல்லாம் வந்துட்டு நம்ம கொடுக்குறோம். மேலும் இந்த வழக்குகளில் விரைவாக தீர்வை ஏற்படுத்தி தரணும். அப்போ நீதிமன்றம் வந்து ஒவ்வொரு வாய்தாவாக ஒன்றொன்னா விசாரித்து ஒவ்வொரு உத்தரவாக போட்டு பண்ணுறதுக்கு பதிலாக நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு தெளிவான ஒரு முடிவெடுத்து ஒரு ப்ரொப்போசல் ரெடி பண்ணி, எந்த மாதிரி இதுக்கு ஒரு முடிவு வரலான்ற ஒரு ப்ரொப்போசல் மாதிரி ரெடி பண்ணி, அது ஒரு மெமோ மாதிரி அல்லது அஃபிடவிட் ஃபார்மேட்டில் காம்ப்ரமைஸ் மெமோ ஃபார்மேட் இதெல்லாம் ரெடி பண்ணி நீதிமன்றத்துக்கு கொடுக்கலாம். மொத்த முதலீட்டாளர்கள் இவ்வளவு, மொத்த சொத்து இவ்வளவு, இதை வந்து இப்படி கொடுத்தா இது மாதிரி முடிவுக்கு வரும் அப்படிலாம். அதுக்கு வந்து நிறையா சங்கங்கள் வந்துட்டு மதுரை, திண்டுக்கல், ராமநாதபுரம், தஞ்சாவூர், விருதுநகர், திருநெல்வேலி, தென்காசி, நாகர்கோவில், சிவகங்கை, புதுக்கோட்டை, திருச்சி, விழுப்புரம் எல்லா இடத்துலேருந்து வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பணிகள் வந்து விரைவாக நடைபெற்று கொண்டிருக்கு. ஒரு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணி எல்லா ஊரில் இருக்கிற அந்த சங்கங்கள், தனித்தனியாக பிரிஞ்சிருக்கிற பல்வேறு சங்கங்கள் மற்றும் பல்வேறு வாட்ஸ்அப் குரூப்புகள் எல்லாருமே வந்து இதுக்கு ஒரு அந்த 16ஆம் தேதிக்கு முன்னாடியே கூட நம்ம ஒரு மீட்டிங் போட்டு ஒரு முடிவெடுத்து நீதிமன்றத்திற்கு நம்ம தெரிவித்து சீக்கிரமாக ஒரு முடிவு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க, ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதற்கு ஒரு சில முக்கிய அந்த சங்கத்தின் பொறுப்பாளர்கள்லாம் வந்து வேகமாக நல்ல நடவடிக்கைகளை எடுக்கிறதுக்கு முன்முயற்சிகளை எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்க எடுக்கிற எல்லா முயற்சிக்கும் நம்ம சட்டப்படியான ஆலோசனைகளை சொல்வதற்கும் லீகல் அட்வைஸ் கொடுத்து சட்டப்படி அதை எப்படி முடிவு கொண்டு வரணும், மக்களுக்கு எப்படி விரைவான தீர்வை பெற்றுத்தர வேண்டும், இது நீதிமன்றத்தில் இழுத்தடிக்காமல் சீக்கிரம் முடிவுக்கு வரணும் அப்படின்ற முறையில் அந்த எல்லா சங்கங்களும் கூடி ஒரு முடிவெடுத்து ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டு அதை நீதிமன்றத்திற்கு எல்லாரும் சைன் பண்ணி கொடுத்தா அது சீக்கிரம் முடிவுக்கு வரும். அது சம்பந்தமான பணிகளை நம்மளும் தொடர்ந்து முன்னெடுப்போம். மக்களுக்கு அதிவிரைவில் ஒரு நல்ல ஒரு தீர்வை ஏற்படுத்துவதற்கு பாடுபடுவோம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.